வணக்கம் சார். ஜிவி கம்யூனிகேஷன் சார்பாக மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். சரி, இப்போ தொடர்ந்து எங்களை ஆங்கர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ ஆங்கரை பார்த்து நாங்கள் பயப்படுறதா, எங்களை பார்த்து நீங்கள் பயப்படுறதா தெரில. இந்த வாரம் என்னன்னு சொல்லுங்கள். வணக்கம் சார். ஸோ அதான் நம்ம தொடர்ந்து நாடி ஜோதிடம் அப்புறமா நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். இந்த தடவை மறக்க முடியாத க்ரைம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு தொடர்ந்து போட்டுட்ருக்கீங்க. அதோடு சேர்ந்து நிறைய விழிப்புணர்வு விஷயங்களும் சொல்லிகிட்ருக்கீங்க. அதன் தொடர்ச்சியாக உங்களை உருக்கின ஒரு விஷயம், நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், இந்த மாதிரிலாம் கூட நடக்குமா அப்படின்னு நீங்கள் உங்கள் மனதை ரொம்ப பாதித்த ஒரு விஷயத்த சொன்னீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது ஒரு பயனுள்ள பதிவாக இருக்குன்றதுல எங்களுக்கு எந்த ஒரு ஐயமும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரிலாம் கூட ஒரு நேயர்கள் துரிதமாக இருக்கணும், இல்லை விழிப்பாக இருக்கணுன்றதுக்கு ஒரு பதிவு சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சார். இது இன்றைக்கி நீங்கள் கேட்குற நாள் 29/6/2024 இந்த நான் சொல்லக்கூடிய குற்றம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பதிவே ஆயிடுச்சு. எத்தனை பேர் படிச்சிருப்பாங்கன்னு தெரியாது. இது நான் படித்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் இந்த உலகத்துலலாம் நம்ம வாழணுமான்ற கூட ஒரு ஃபீல் வந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு குற்றம். இந்த குழந்தையோட பிறப்புறுப்பு மற்ற உறுப்புகள்லாம் சில காயங்கள், இது நேச்சுரலாக ஏற்பட்டது கிடையாது, இது ஒரு அன்நேச்சுரலாக ஏற்பட்டது. இந்த புரோகிதர்கள் வந்தாங்க பார்த்தீங்கன்னா, 5 பேர் 6 பேர், இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்க. அறிமுகம் இல்லாத ஆளை எதுக்கு வீட்டாங்களா போடுறீங்க? மணப்பாக்கம், சென்னையில் ரொம்ப தூரத்தில் இல்லை. இங்கே டிஎல்எஃப்லாம் இருக்குது தெரியுமா? ஆமாம். அந்த டிஎல்எஃப் ஏரியாக்கள் தான் மணப்பாக்கம். அங்கே ஒரு நல்ல குடும்பம், ஒரு கணவன் மனைவி, ஒரு குழந்தை, அவங்களை சார்ந்த ஒரு குடும்பங்கள் இருக்காங்க. ஒரு மீடியோக்கார் ஒரு அந்த மாதிரி ஃபேமிலி. அவருக்கு ஒரு அழகான குழந்தை, 5 வயதில் ஒரு ஆண் குழந்தை. இதுதான் அந்த ஃபேமிலியோட செட்டப். குழந்தையோட ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடுனால அந்த கணவன் மனைவிக்குள்ள சின்ன பிரிவு. அந்த பிரிவில் அந்த மனைவி என்ற அந்த பெண்மணி ஒரு அவங்க அம்மா வீட்டில் தங்கியிருக்காங்க. ரொம்ப தூரத்தில் இல்லை, மணப்பாக்கம் ஏரியாலே பக்கத்தில் எங்கே தங்கியிருக்காங்க. என் குழந்தை இங்கேயும் போவாங்க, அங்கேயும் வருவாங்க. என் கணவருக்கு ஏதோ ஒரு ஆன்மீகத்திலையும் மற்ற இதில் நிறைய நம்பிக்கைகள் இருக்குது. அப்போ யாரோர்கிட்ட கேட்டிருக்காரு, இந்த சில கஷ்டங்கள்லாம் இருக்குது எனக்கு, இந்த கஷ்டங்கள்லாம் தீரணுமேன்னு சொன்னோன்னே சில புரோகிதர்களை கேட்டிருக்காரு. புரோகிதர்களை கேட்டோன்னா அவங்க சொன்ன இந்த வீட்டில் இந்த யாகம் பண்ணணும், யாகம் பண்ணால் சரியாக போயிடும் அப்படின்றாங்க. அப்புறம் அந்த யாகத்தை பற்றி நிறைய விவரங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. சொல்லிவிட்டு இந்த யாகம் குறைஞ்சது ஒரு 3 நாள் 4 நாள் பண்ண வேண்டியிருக்கும், வீட்டில் நாங்கள் தங்கணும் அப்படின்றாங்க. அவங்க சொன்னதுலேயும் தப்பு கிடையாது, இவர் நம்பினதுலேயும் தப்பு கிடையாது. சில யாகங்கள் அப்படி தான், சில யாகங்கள் தொடர்ந்து ஒரு 3 நாள் 4 நாள் பண்ணணும், அது விதி இருக்குது. இந்த புரோகிதர்கள் எல்லாமே ஒரு 22 வயது 23 வயதுலேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கிற குழந்தை, இளம் புரோகிதர்கள் தான் அங்கே யாகம் பண்ணவங்க. யாகம் பண்ணதுக்கப்புறம் யாகம்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் இந்த 5 வயது குழந்தை அப்பா வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு ஏதோ வாரம் போயிட்டு வர ஒரு வழக்கம் இருந்திருக்கு. அம்மாட்ட போனோன்னா அம்மா அந்த அம்மாவும் குழந்தையை குளிப்பாட்டுறது வைக்கிறது இப்படின்னு இருக்கும்போது அவங்களுடைய இந்த குழந்தையோட பிறப்புறுப்பு மற்ற உறுப்புகள்லாம் சில காயங்கள், சில விஷயங்கள்லாம் இருக்கிறத பார்த்துட்டு அந்த குழந்தைய கேட்டிருக்காங்க. அந்த குழந்தை சரியாக பதில் சொல்லலை, மேலும் வழியில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. ரொம்ப விவரமாக நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா அது சோஷியல் மீடியாவில் போகிறதுனால. அப்புறம் அதை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிருக்காங்க. அந்த குழந்தைய டாக்டர் சிறப்பாக எக்ஸாமின் பண்ணிவிட்டு என்ன சொல்லியிருக்காரு, இது நேச்சுரலாக ஏற்பட்டது கிடையாது, இது ஒரு அன்நேச்சுரலாக ஏற்பட்டது அப்படின்னா குழந்தை தானே, பச்சை 5 வயசு குழந்தைங்க. அந்த குழந்தை எல்லாத்தையும் கேட்டோடனே அந்த குழந்தை சொல்லிடுச்சு உண்மை என்னென்னு. இந்த புரோகிதர்கள் வந்தாங்க பார்த்தீங்கன்னா, 5 பேர் 6 பேர், இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க, ஆண் குழந்தைய. இதை சொன்னோன்னா இந்த அம்மா உடனடியாக அதை காவல்துறைக்கு சொல்லவே, காவல்துறையும் அதை முதல் நம்ப மறுத்து அப்புறம் நம்பி அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு உரிய முறையில் விசாரிச்சுன்னு அவங்க ஒத்துக்கிட்டு அவங்க இப்போ ஜெயிலில் இருக்காங்க அந்த புரோகிதர்கள்.
சரி, இப்போ பிஞ்சகன் சாருக்கு ஒரு சின்ன ஒரு பெரிய இந்த என்ன சார் உங்களுக்கு மனசை பாதிச்சுது, உங்களுக்கு என்ன இதுக்கு என்ன விழிப்புணர்வு சொல்ல போகிறீங்க அப்படின்னு. சரிங்க, அறிமுகம் இல்லாத ஆளை எதுக்கு விட்டாங்களா விடுறீங்க? 1. 2, அப்படிப்பட்ட யாகம் நம்மளுக்கு தேவையா? கோயிலே போய் பண்ணிக்கலாமே. பல பேர் செய்கிற தவறு இது. நட்ட கல்லை 4 பூ சாற்றி அமைச்சிவாய என்ற அழைத்து அங்கே நான் வருவார் சிவன்றார். கேட்டா கண்டிப்பாக கரெக்ட். இருக்கிற கஷ்டம் இன்னும் அதிகம் தானே ஆச்சு உனக்கு. கண்டிப்பாக அதிகமாட்டானால இது டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர்லேயும் வந்துருச்சு. ஆகவே நான் பல பதிவுகளை தொடர்ந்து சொல்லிட்டு வர ஒரு விஷயம்தான். பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி, கோயிலுக்கு போனீங்களா, எட்டன்னு சாமி கும்பிட்டீங்களா, வந்துருங்க. அவருக்கு தெரியும் உங்களுக்கு நீங்கள் எதுக்கு வந்துக்கிறீங்கன்னு. அங்கே சாமி கிட்ட போய் ஸ்பெஷல் தரிசனம் விஐபி தரிசனத்துக்கெல்லாம் நிற்காதீங்க. அங்கே இருக்கிற சாமியை நம்புங்க, ஆசாமிகள் நம்பாதீங்க. அன்லஸ் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருந்து அவங்க இருந்தால் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு பக்கம் மக்களுடைய ஆன்மீக தேடலை வச்சு அது ஒரு பயத்தை கிரியேட் பண்ணி, அந்த பயத்தை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் பணம் சம்பாதிக்கிறதுன்ற ஒரு பெரிய கும்பல் இருக்குது. நம்ம மேலே ஒரு நம்பிக்கை முதல்ல வைக்க சொல்கிறீங்க. உங்களுடைய மனசே பெரிய கோயில். அந்த மனசுக்குள்ளே நீங்கள் மந்திரம்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். 2 அர்த்தம் இருக்குது மந்திரத்துக்கு. மனதின் திறன் மந்திரம், திறன், மனசின் திறன் மந்திரம். இதுதான் மந்திரம். மனசை திடப்படுத்தினா திடப்பத்திற்கு என்ன நீ சொல்கிறையோ, ஓம் நமச்சிவாய சொல்கிறியோ, ஸ்ரீராமஜெயம் சொல்கிறியோ, ஓம் நமோ நாராயணி சொல்கிறியோ, ஓம் நமோ நாராயணா சொல்கிறியோ, என்ன இல்லை உங்களுக்கு பிடிச்ச எந்த மதத்தோட இது சொன்னாலும் உங்கள் மனசு தைரியம் ஆயிடுச்சு. மன தைரியம் ஆயிடுச்சு என்ன சார் அப்புறம் இருக்குது? எதையும் வென்றுடலாம். இப்போ நீங்கள் இந்த அறைக்கு வரும்போது ஒரு கேள்வி கேட்டீங்க, ஒரு புலியோட படம் ஒட்டிக்கிங்களா, என்ன சார்னு கேட்டீங்க. இப்போ நான் சொன்னேன் சார், புலி 11 செகண்டுக்கு அப்புறம் முடிவு எடுத்துனா 11 செகண்ட் தான் சார் எடுத்துக்க முடியுது. அப்போ அதுக்கு எவ்வளோ தில் இருக்கணும். கண்டிப்பாக மன உறுதின்றது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக அந்த மன உறுதிக்கு ஏன் போயிட்டு அடுத்தவங்களை தேடி இப்போ அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட பாதிப்பு வாழ்நாள் முழுவதும் இருக்கும். மிகப்பெரிய பாதிப்பு சார். அதுவும் அந்த சின்ன பருவத்தில் இதை ரொம்ப கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இது பெற்றோர்கள் செய்த மிகப்பெரிய தவறு. எந்த பெற்றோரும் எந்த இளம் குழந்தைகளையும், இளம் பெண் குழந்தைகளையும், வயதுக்கு வந்த பெண் குழந்தைகளையும், இல்லை வயது தனியாக இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளும், எந்த வயதானாலும் சரி தனியாக விட்டு போகாதீங்க. இப்போ ஒரு 4 நாளுக்கு முன்னாடி ஒரு அம்மா என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க, நான் ஊருக்கு போகிறேங்க, வேலைக்காரிக்கிட்ட சாவி கொடுத்துட்டு போட்டேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், தயவு செய்து கொடுக்காதீங்க அப்படின்னு. என்னங்க அவன் என் வீட்லேயே இத்தனை வருஷம் வேலை செய்கிறா, கொடுக்காதீங்கன்னு கேட்டான். நீ கொடுத்துட்டு போவீங்க, அவளை மீறி சாவி தொலைஞ்சி உங்கள் வீட்டை திறந்து யாரை எடுத்துட்டா முதல்ல போலீஸ் அவளை தான் உதைக்கும். உங்கள்கிட்ட வேலை செஞ்ச பாவத்துக்கு ஃபஸ்ட்டு போலீஸுக்கிட்ட உதவாங்கிறது அவளை தான் இருப்பா அப்படின்னு சும்மா பயமுறுத்தினேன். அந்த மாதிரி உண்மையான காரணம் அது இல்லை. அந்த வேலைக்காரமாக எவ்வளோ நல்லவங்கன்னு இவங்களுக்குனா தெரியும். சூழ்நிலை தான் ஒருத்தரை மாற்றும். என்ன இந்த அம்மா போகிறாங்க, அந்த அம்மா பெரிய பங்களா விட்டு போகிறாங்க, எல்லா வசதியும் இருக்குது. அந்த பொண்ணு அந்த பெண்மணிக்கு ஒரு இது ஒரு ஆசை திறந்து என்ன எதையோ ஒன்று எடுக்க போய் அந்த ஏதோ ஒரு ஃப்ரிட்ஜோ ஒரு மைக்ரோ ஒன்று ஆன் பண்ண போய் ஷாக் ஆகி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா வீட்டை போட்டு போயிடலாம்ல. வீட்டை போட்டு சாய் எடுத்துன்னு போயிட்டே இருக்கலாம்ல. இப்போ அதான் செஞ்சாங்க அவங்க. அது மாதிரி தனியாக தெரியாத எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துக்கு உண்டான பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு இருக்கும். இதுதான் நான் சொல்கிற விழிப்புணர்வு. இது ரொம்ப இப்போ மனசை ரொம்ப பாதிச்சு தானே. ரொம்ப ரொம்ப கேட்கவே ரொம்ப கஷ்டம். அதாவது குழந்தைகள் குழந்தை அந்த பையன் பாதிக்கப்பட்டதை விட இப்படியும் மிருகங்கள் இருக்க. அதை எந்த வகையில் நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறதுன்னு தெரில. நீங்கள் சொன்னது நான் இதை படிக்கல பேப்பரில், பட் நான் திருப்பி சொல்கிறேன். 28 ஜூன் 2024 டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்குது இந்த குற்றம். அதுக்கப்புறம் நான் காவல்துறை அதிகாரிகிட்ட பேசி உண்மைதான் கேட்ட பிறகு தான் இந்த பதிவே உங்களுக்கு நான் சொல்கிறேன். இல்லை இது கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பதிவு சார். ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ குழந்தை தான். ஸோ அந்த வேறுபாடு இல்லாத ஒரு செயல்ன்றது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு செயல். நீங்கள் இதை பதிவிட்டதுன்றது எனக்கு தெரிஞ்சு மிக மிக சிறந்த ஒரு பதிவு விழிப்புணர்வு சைடில். ஏன்னா பேரண்ட்ஸ் இன்றைக்கி இருக்க பேரண்ட்ஸ் இந்த வேலை சுமையில் பலுவில் போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இங்கே அங்கே போயிட்டே இருக்காங்க.
அவங்க எல்லாரும் இதை ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்கணும். நம்ம கரெக்டாக இருக்கமா? நீங்கள் சொன்னது கரெக்ட். நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா அதை பற்றின விஷயங்கள் இது எல்லாமே வந்து தகுந்த பாதுகாப்பு, தகுந்த நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயத்தை செய்யாதீங்க. மிக்க நன்றி சார். என்ன பிபியோட முகமே மாறிடுச்சு. இல்லை சார், இது நான் இன்னும் வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டப்படுறேன் இதுலேருந்து. அப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆமாம், அதுதான் நான் அந்த காவல்துறை அதிகாரி ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் என்கிட்ட சொல்லும்போது நம்ம ஒரு செயல்பட முடியாத ஒரு ஆளாகிட்டுக்கமே நினச்சேன். இதே சவுதி அரேபியாவாக இருந்தாலோ இல்லை ஒரு மலேசியா வந்தாலும் இந்நேரம் கதையே வேற இல்லை. ஆமாம், சட்டம் எல்லாருக்கும் நம்ம ஊரில் சட்டம் இவ்வளோ மோசமாக இருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தேன். பொறுமையாக வேலை செய்தேன். அதனால் இந்த பதிவு ஒன்றும் கற்பனை பதிவல்ல பிஞ்சகன் சார். நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு பதிவுகளை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். இதுக்கே ஒரு தனி தைரியம் வேணும் சொல்கிறதுக்கு. கண்டிப்பாக அது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் சார். மகிழ்ச்சினா நீங்கள் சொன்னது மகிழ்ச்சி, அந்த செயல் மகிழ்ச்சி இல்லை, சொன்ன விஷயம் முக்கியமான ஒரு விஷயம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.